வணக்கம் சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய மனக்கவலை உண்டு. அது என்னன்னா, வீட்டுல எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றோம். ஆனா நாம ஒன்னு சொன்னா நம்ம கணவர் அத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறது தான். கல்யாணமான புதுசுல நீங்க என்ன சொன்னாலும் சரி என்று இருந்த நிலைமை போக போக நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா அப்படிங்கிற சண்டையில வந்து நிக்கும். இது பல வீடுகள்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயம்தான். சகோதரிகளே, நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நாம பேசுறது அவருக்கு புரியலையா, இல்ல அவர் வேணும்னே நம்மள அலட்சியப்படுத்துறாரா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம நிம்மதிய நாமளே கெடுத்துக்கிறோம். உண்மை சொல்ல போனா, கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு அழகான கயிறு மாதிரி. ஒரு பக்கம் நாம ரொம்ப இழுத்தாலும் அந்துடும், அவர் ரொம்ப இழுத்தாலும் அந்துடும். நம்ம பேச்சுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நாம அதட்டலோடவோ அல்லது கெஞ்சலோடவோ பேசாம சரியான நேரத்துல சரியான முறையில பேச கத்துக்கணும். ஒரு சகோதரியா நான் சொல்றது என்னன்னா, அவர் நம்ம பேச்ச கேட்கலன்னு நீங்க மனசு தளர விட்டுடாதீங்க. ஆண்களோட மனநிலை பெண்களுக்கு புரியறதில்ல, பெண்களோட எதிர்பார்ப்பு ஆண்களுக்கு புரியறதில்ல. இந்த புரிதல் இடைவெளிய எப்படி சைக்காலஜி படி சரி பண்ணலாம், அதை எப்படி ஒரு சண்டையா இல்லாம ரொம்ப மென்மையா ஆனா ஆணித்தனமா அவர் மனசுல பதிய வைக்கலாங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அவரை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்னு சில யதார்த்தமான வழிகளை இப்போ பார்க்கலாம். முதல்ல, நீ என்பதற்கு பதிலாக நான் என்று தொடங்குங்கள். சகோதரிகளே, பொதுவா நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைனா நாம எப்படி ஆரம்பிப்போம்? நீங்க ஏன் எப்பவும் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு அறிவே இல்லையா? நீங்க என் பேச்ச மதிக்கிறதே இல்ல, இப்படிதான் ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்க, யாராவது நம்ம கிட்ட வந்து இப்படி நீன்னு விரல் நீட்டி பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? உடனே கோபம் வரும்ல. அதேதான் அவங்களுக்கும் நடக்குது. சைக்காலஜி படி நாம நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது அவரோட மூளை, ஐயோ நம்மள தப்பு சொல்றாங்க, நாம பதிலுக்கு சண்டை போடணும் இல்லனா அங்கிருந்து ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு நிலைக்கு, டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடும். அப்புறம் நீங்க எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னாலும் அவர் காதுல ஏறாது. இதை எப்படி மாத்தி பேசலாம்? இனிமேல் குற்றச்சாட்டை அவர் மேல வைக்காம அந்த செயலால உங்களுக்கு என்ன வலி ஏற்படுது அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. தப்பான முறை, நீங்க ஏங்க எப்பவும் லேட்டா வரீங்க, உங்களுக்கு வீட்டை பத்தி அக்கறையே இல்ல, இப்படி சொன்னா அன்னைக்கு நைட்டு கண்டிப்பா சண்டைதான். சரியான முறை, ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க லேட்டா வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, வீட்ல தனியா இருக்கும்போது நான் ரொம்ப கவலைப்படுறேன், நீங்க சீக்கிரம் வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதில் ஒளிந்திருக்கும் ரகசியம், நீங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது அவர் உங்களை ஒரு எதிரியா பார்க்காம, அச்சச்சோ நம்மால நம்ம மனைவி வருத்தப்படுறாளேன்னு நினைக்க ஆரம்பிப்பாரு. ஒரு ஆணுக்கு தான் தப்பு பண்றோன்னு தெரிஞ்சா கோபம் வரும். ஆனா தம்மேல அன்பை வச்சிருக்க ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அங்க ஒரு மாற்றம் பிறக்கும். அதனால இனிமேல் நீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு, எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பேச பழகுங்க. இது உங்க பேச்சோட மதிப்பை அவரோட கண்ணுல கண்டிப்பா உயர்த்தும். இரண்டாவது, சரியான நேரத்தை தேர்ந்தெடுங்கள். டைமிங் இஸ் கீ. நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு சின்ன தப்பு என்ன தெரியுமா? மனசுல ஒரு வருத்தம் இருந்தா அது எந்த நேரம் காலம்னு பார்க்காம டக்குன்னு கொட்டிடுவோம். குறிப்பா அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள நுழையும் போதோ இல்ல பசியோட இருக்கும் போதோ நம்ம கவலைய ஆரம்பிப்போம். சகோதரிகளே, ஆண்களோட மூளை அமைப்பு எப்படின்னா, அவங்களால ஒரே நேரத்துல பல விஷயங்களை யோசிக்க முடியாது. அவங்க ஆபீஸ் டென்ஷன்லயோ இல்ல பசியிலையோ இருக்கும்போது நாம ஏதாவது சொன்னா அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பாரமா தான் தெரியும். அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு நியாயமா பேசினாலும் அவருக்கு அது எரிச்சலை தான் தரும். அப்புறம் எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதன்னு ஒரு வார்த்தைய வீசிட்டு போயிடுவாரு. அது நமக்கும் மன வருத்தத்தை தரும். எப்ப பேசலாம், எப்படி பேசலாம்? பசி நேரத்துல பேசாதீங்க. பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அவர் நல்லா சாப்பிட்டு நிதானமா இருக்கிற நேரத்தை கவனிங்க. தூக்கம் மற்றும் ஓய்வு. அவர் ரொம்ப டயர்டா இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை பத்தி பேசாதீங்க. முன்கூட்டியே ஒரு சிக்னல் கொடுங்க. இதுதான் ஒரு சூப்பர் ட்ரிக். திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடாம, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்,
எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன் இத பண்ணணும்? நீங்க இப்படி முன்னாடியே கேக்கும்போது அவர் மனதளவுல ஓ நம்ம கிட்ட ஏதோ பேச வராங்க, நாம அதுக்கு தயாரா இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாரு. நீங்க அவர் சம்மதிச்ச நேரத்துல பேசும்போது அவரோட முழு கவனமும் உங்க மேல இருக்கும். நினைச்சு பாருங்க, நாம ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல கிச்சன்ல பிஸியா இருக்கும் போதோ யாராவது வந்து ஏதாவது கேட்டா நமக்கே கடுப்பாகும்ல, அதேதான் அவங்களுக்கும். அதனால இனிமேல் எந்த பேச்சையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைமிங் சரியா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. சரியான நேரத்துல நீங்க வைக்கிற ஒரு கோரிக்கை சண்டை இல்லாம ஈஸியா நிறைவேறும். 3வது, அதிகப்படியான அறிவுரைகளை தவிர்த்தல். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அத அவங்க மறந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா சகோதரிகளே? நாம ஒரு விஷயத்த 3வது முறை சொல்லும் போதே அவங்க மூளை அத ஒரு சத்தமா மட்டும்தான் பார்க்கும், கருத்தா பார்க்காது. உளவியல் ரீதியா இத நாகிங்னு சொல்லுவாங்க. நாம திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி தோணும்னா, இவளுக்கு நம்ம மேல நம்பிக்கையே இல்ல, நம்மள ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடத்துறா அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும். அந்த எரிச்சல்லையே வேணும்னே அந்த வேலைய செய்யாம விட்டுடுவாங்க. இதை எப்படி ஸ்மார்ட்டா கையாளலாம்? ஒரே ஒரு முறை ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லும்போது அவரோட கண்ணை பார்த்து நிதானமா சொல்லுங்க. இதை இன்னைக்கு செஞ்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு ஒரு தரம் தெளிவா சொல்லிடுங்க. நினைவூட்டல், ஜென்டில் ரிமைண்டர். ஒருவேளை அவர் நிஜமாவே மறந்துட்டாருன்னா, ஏங்க அந்த வேலை என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு பதிலா அந்த வேலை முடியலன்னா சொல்லுங்க, நாம வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். மென்மையா ஒரு ஞாபகப்படுத்துதல் மட்டும் கொடுங்க. அமைதிக்கு ஒரு சக்தி உண்டு. நீங்க ஒரு முறை சொல்லிட்டு அமைதியா உங்க வேலைய பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு உறுத்தல் வரும். நம்ம கிட்ட சொன்னாங்களே, நாம இன்னும் செய்யலையேன்னு அவங்க தானா முன்வந்து செய்யறதுதான் உண்மையான மாற்றம். நாம நச்சரிக்காம இருக்கும்போதுதான் நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கெத்து இருக்கும். இவ சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், உடனே செஞ்சிடணும்னுங்கிற எண்ணத்தை அவருக்கு வரவழைக்கணும். என்ன சகோதரி, இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் இல்ல, ஆனா முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியும். 4வது டிப்ஸ், பாராட்டு மற்றும் அங்கீகாரம், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு சகோதரிகளே, அவர் ஏதாவது தப்பு பண்ணா உடனே சத்தம் போடுவோம். ஆனா அவர் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணா இது அவர் கடமைதானே, இதுக்கெல்லாம் எதுக்கு பாராட்டுன்னு நினைச்சு அமைதியா விட்டுடுவோம். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனை மாத்தணும்னா அவர் செய்யற தப்ப சுட்டி காட்டுறதை விட அவர் செய்யற சிறு நல்ல காரியத்தை பாராட்டுறது தான் அதிக பலன் தரும். ஆண்களை பொறுத்தவரை அவங்க வெளியில எவ்வளவு கெத்தா சுத்தினாலும் வீட்டுக்குள்ள தன் மனைவி தன்னை ஒரு சூப்பர் ஹஸ்பண்ட்னு அங்கீகரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி பாராட்டலாம்? உதாரணங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். என்னைக்காவது அவர் தானா முன்வந்து காய்கறி வாங்கிட்டு வராரா, இல்ல குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாரா, உடனே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பரவாயில்லையே, நீங்க இன்னைக்கு காய்கறி வாங்குனது எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ். மத்தவங்க முன்னாடி, முடிஞ்சா உங்க அம்மா அப்பா கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அவர் பக்கத்துல இருக்கும்போதே அவர் இந்த விஷயத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அவரோட காலர் தானா உயரும், உங்க மேல இருக்கிற மதிப்பும் கூடும். அங்கீகாரம், அப்ரிசியேஷன். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் நம்ம குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வார்த்தைய சொல்லி பாருங்க, அடுத்த முறை நீங்க என்ன சொன்னாலும் அவர் காது கொடுத்து கேட்பாரு. இதில் இருக்கும் லாஜிக், நாம ஒருத்தரை பாராட்டும் போது அவங்க மூளையில டோபமீன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும். அப்போ அவங்களுக்கு மறுபடியும் இவங்க கிட்ட பாராட்டு வாங்கணும்னு ஆர்வம் வரும். அப்புறம் என்ன, நீங்க எப்பவாவது ஒரு சின்ன கோரிக்கை வச்சா கூட உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு அவர் உடனே அதை செய்வாரு. நாம ஐஸ் வைக்கிறோன்னு நினைக்காம அவரோட நல்ல குணங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன வெகுமதியா இதை நினைச்சு பாருங்களேன். என்ன சகோதரி, இன்னைக்கு நைட்டே இத ஒரு சின்ன விஷயத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அடுத்து நம்ம 5வது பாயிண்ட், அந்த மௌனமான போராட்டம், அதாவது செயல்கள் மூலம் எப்படி புரிய வைக்கலாம்னு அப்படி பார்க்கலாமா? நாம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லியும் அவர் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம பேசுறத நிறுத்திட்டு நம்மளோட செயல்கள் மூலமா சில மாற்றங்களை காட்டணும். இது சண்டை போடுறது கிடையாது, இது ஒரு விதமான அமைதியான அதிரடி. இதை எப்படி செய்யலாம்? பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. அவர் ஒரு வேலையை செய்யலன்னா நீங்க கோவப்பட்டு கத்தாம அந்த வேலைய அப்படியே விட்டுடுங்க.
ஆனா அதே சமயம் உங்க முகத்துல கோபத்தை காட்டாம ரொம்ப இயல்பா இருங்க. அந்த வேலை முடியாம நிக்கும்போது அவருக்கு ஒரு உறுத்தல் வரும். நம்ம கிட்ட சொன்னாங்களே, நாம செய்யல, அவரே உணரணும். உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. ஏங்க என் பேச்ச மதிக்கவே மாட்டீங்கன்னு அவர் பின்னாடியே சுத்தாம நீங்க உங்களுக்கான ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கிக்கோங்க. ஒரு புத்தகம் படிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ பாக்குறது, இல்ல உங்க தோழிகளோட பேசுறதுன்னு நீங்க பிஸியா இருங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கும் உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். அமைதிக்கு ஒரு பவர் இருக்கு. சில நேரங்கள்ல அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம ரொம்ப அமைதியா ஆனா தீர்க்கமா அவர் கண்ணை பார்த்து, சரிங்க, உங்க இஷ்டம், நான் அங்கிருந்து கிளம்பிடுங்க. அந்த தருணத்துல நீங்க பேசுற 1000 வார்த்தைகளை விட அந்த அமைதி அவர் மனசு பிசையும். ஏன் இந்த மாற்றம்? நாம எப்பவும் அவர் பின்னாடியே ஓடிக்கிட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவருக்கு நம்ம மதிப்பு தெரியாது. ஆனா நாம நம்ம வேலையில கவனமா இருக்கும் போதும் தேவையற்ற இடங்கள்ல அமைதியை கடைபிடிக்கும் போதும் அவருக்கு ஒரு ஆர்வம் வரும். என்ன இவ இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லல, ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்கான்னு அவரே உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாரு. சகோதரிகளே, அதிகாரம் பண்றது மட்டும் தலைமை கிடையாது. நம்ம செயல்கள் மூலம் மத்தவங்கள நம்ம பக்கம் யோசிக்க வைக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். சகோதரிகளே, நாம என்னதான் சைக்காலஜி படி பேசினாலும் சில நேரத்துல கணவர் நம்ம பேச்ச மதிக்காத போது மனசு அப்படியே துடிக்கும். கோபம் பொத்துக்கிட்டு வரும். அந்த நேரத்துல நம்ம மனசை எப்படி கட்டுப்படுத்தி புத்திசாலித்தனமா ஜெயிக்கிறதுன்னு புத்தர் அழகா சொல்லிருக்காரு. 1. பதிலுக்கு பதில் பேசாதீங்க. புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா திட்டுனாராம். ஆனா புத்தர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். அவர் போனதுக்கு அப்புறம் சீடர்கள் கேட்டாங்களாம், அவர் உங்களை இவ்வளவு திட்டுறாரே, ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு. அதுக்கு புத்தர் சொன்னாராம், அவர் கொடுத்த திட்டுங்கிற பரிச நான் ஏத்துக்கல, அதனால அது அவர்கிட்டயே போயிடுச்சுன்னு. நமக்கு இது எப்படி உதவும்? உங்க கணவர் கோபத்துல கத்துறாரோ இல்ல அலட்சியமா பேசுறாரோ, அந்த வார்த்தைகளை நீங்க மனசுக்குள்ள எடுத்துக்காதீங்க. நீங்க பதிலுக்கு கத்தாத வரைக்கும் அந்த தப்பு அவரோடது மட்டும்தான். நீங்க அமைதியா இருக்கும்போதே அவரே ஒரு கட்டத்துல தன் தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வருவாரு. 3. தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருங்க. தாமரை இலை தண்ணியிலேயே தான் இருக்கும், ஆனா அது மேல தண்ணி ஒட்டாது. அதே மாதிரிதான் குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அவர் உங்க பேச்ச கேட்கலையா, அந்த வருத்தத்தை உங்க மனசுக்குள்ள ஒட்டிக்க விடாதீங்க. ரகசியம்: சரி, இப்போ அவரோட மனநிலை சரியில்லை போல, அதான் கேட்கலன்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போக பழகுங்க. நீங்க எப்போ கவலைப்படுறத நிறுத்திட்டு உங்க வேலையில சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போதான் அவருக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். 3. திருந்தாததை விட்டுவிடு. புத்தர் ஒரு முறை சொன்னார், ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துதுன்னா ஒண்ணு அதை மாத்துங்க, இல்லனா அதை ஏத்துக்கோங்க. சில ஆண்கள் அவங்க பிடிவாதத்தை விடவே மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் ஏன் மாறலன்னு கேட்டு நம்ம நிம்மதியை நாம ஏன் கெடுத்துக்கணும்? ரகசியம்: அவரை மாத்திர முயற்சி பண்றதை விட்டுட்டு உங்களை நீங்க இன்னும் சிறப்பா மாத்திக்கோங்க. நீங்க அமைதியா, அறிவா, அன்பா இருக்கும்போது அந்த ஒளி தானாவே அவரை உங்க பக்கம் இழுக்கும். சகோதரிகளே, சுருக்கமா சொல்லணும்னா புத்தர் சொன்ன மாதிரி அன்புதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம். சண்டையால சாதிக்க முடியாதத நம்ம நிதானத்தாலையும் புன்னகையாலையும் சாதிச்சு காட்டலாம். என்ன சகோதரிகளே, இந்த புத்தர் வழி நமக்கு ஒரு புது தெம்ப கொடுக்குறேல? இனிமேல் அவர் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்படாம புத்தர் மாதிரி ஒரு சின்ன புன்னகைய மட்டும் பதிலா கொடுத்து பாருங்க. சரி சகோதரிகளே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது? நிஜமாவே உங்க வீட்லயும் இதே மாதிரி சொல் பேச்சு கேட்காத கணவர் இருக்காரா? அப்போ நீங்க அந்த சூழலை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சகோதரியோட அனுபவம் இன்னொரு சகோதரிக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் துணையா இருந்து நம்ம குடும்ப வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்துவோம். உங்க வீட்ல நடந்த சுவாரஸ்யமான இல்லனா சங்கடமான விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்கோங்க. நான் உங்க கமெண்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.